ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் வெர்சடைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வெர்சடைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் தேதி எப்படி நம்ம வைக்கிறது, திருமண தேதி எப்படி செலக்ட் பண்ணுறது, மேரேஜ் டேட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஹவு டு ஃபிக்ஸ் த மேரேஜ் டேட், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த பதிவை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஹவு டு ஃபிக்ஸ் யுவர் மேரேஜ் டேட். ஸோ பேஸ் அந்த நியூமராலஜி கெலடியன் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்னா, மேரேஜ் டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்னு இருக்கும். DDMMYY YYYY ஓகேவா. ஸோ டேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10/9/2022 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது சூரியனோட நம்பர். அடுத்தது 1 அப்படின்றது சூரியனோட நம்பர். நம்ம ஆல்ரெடி நியூமராலஜி பதிவில் நிறைய நம்பர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த நம்பர்ஸை பற்றி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட நம்பர் இது, சந்திரனோட நம்பர் இது, சுக்கிரனோட நம்பர் இது, குருவோட நம்பர் இது, சனியோட நம்பர் இது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா 10 அப்படின்றது சூரியனோட நம்பர். அதில் பார்த்திங்கன்னா 9 அப்படின்றது செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற நம்பர். 2 அப்படின்றது சந்திரன். 0க்கு எந்த ஒரு ஆதிக்கமும் கிடையாது, அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எகெயின் பார்த்திங்கன்னா 2 சந்திரனோட ஆதிக்கம். இப்போ இதில் லைஃப் பாத் நம்பர் அப்படின்றத பற்றியும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ லைஃப் பாத் நம்பர் அப்படின்றது என்னென்னா, டேட்டு, மந்த்து, இயர் அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் தான் என்னது, லைஃப் பாத் நம்பர். ஸோ 10 அப்படின்னா 1 3 2 வருது, 6 1 7. ஸோ உங்களுக்கு லைஃப் பாத் நம்பர் 7. பர்த் டேட், அதாவது தேதியை மட்டும் கூட்டி வர்ற நம்பர் பர்த் நம்பர்ஸ். அந்த மாதிரி நம்ம தேதியை மட்டும் கூட்டும் பொழுது டேட்டு, அதாவது DD 1 + 0 1. ஸோ அந்த 1ம் அந்த 9 3 6 நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7 கிடைக்குது. ஸோ 1 7 இது ஒரு தேதி. இப்போது நம்ம விதிப்படி பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஃபிக்ஸ் யுவர் மேரேஜ் டேட்டுக்கு 5, அதாவது பிறந்த தேதி யாருக்கெல்லாம் என்ன வேணாலும் அவங்க எந்த தேதியில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் பர்த் நம்பர் அப்படின்றது என்னென்னா, DD மட்டும் ஆட் பண்ணுறது பர்த் நம்பர். லைஃப் பாத் நம்பர்ன்றது DDMMYYY அதை ஆட் பண்ணுறது லைஃப் பாத் நம்பர். இந்த லைஃப் பாத் நம்பரும் இந்த டேட்டும் நம்ம ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது என்ன மாதிரியான கூட்டுத்தொகையில் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 5 7 8. இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிளில் 1 7 வருது. ஸோ இதில் என்ன கலந்துருக்குன்னா 7 இருக்குது. 4 7 5 8 இது வரக்கூடாது. ஸோ 7 வந்திருக்கு லைஃப் பாத் நம்பர். லைஃப் பாத்துன்றது நம்ம லைஃப்க்கு ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பாதையோட நம்பர் தான் 7. ஸோ 7ஓட ஆதிக்கத்தில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. அது கேதுவோட நம்பர். ஸோ கேதுவோட நம்பர் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஞானம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம திருமணத்திற்கு ஞானம் தேவையில்லை. ஸோ அதனால் 7 நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி 8 அப்படின்றது சனியோட நம்பர். அந்த 8 நம்ம 8ஓட ஆதிக்கத்தில் திருமணம் செஞ்சோன்னா நிறைய தடைகளும் தடங்கல்களும் வரும். ஸோ அதனால் அந்த 8ஐயும் நம்ம தவிர்க்கணும். 5 அப்படின்றது இரட்டை. அந்த இரட்டை நம்பரில் நம்ம மேரேஜ் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்னொரு மேரேஜ் நடக்கும் அப்படின்றது விதி. ஸோ அந்த மேரேஜ் டிவோர்ஸில் தான் போய் முடியும். ஸோ அதே மாதிரி 4 அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா ராகு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்பம். அதே மாதிரி தான் கேதுவும். ஸோ இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜாதகத்தில், அந்த 4ம் 7ம் அதனால் இருக்கக்கூடாது. இது 4 அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம திருமணம் செய்தோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய சிக்கல்கள் கஷ்டங்கள் வரும். ஸோ 4 7 8 5 இதை நம்ம தவிர்க்க வேண்டும். ஸோ இதில் உங்களுக்கு திருமணம் ஏற்கனவே எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற செய்முறைகள் இல்லை வழிமுறைகளை நம்ம நியூமராலஜி படி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்.
ஸோ வந்து அவங்க வந்து இதை பற்றி யோசிக்க வேண்டாம். அவங்களுக்காக பிரத்யேகமாக வந்துட்டு இன்னொரு பதிவு வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு திருமணம் ஆகணும், இல்லை திருமணம் பண்ணலான் இருக்கோம், இந்த மாதத்தில் வைக்கலான் இருக்கோம், நல்ல வேலை இந்த பதிவு நீங்கள் போட்டிங்க நான் பார்த்துட்டேன், இல்லை வந்து அடுத்த ஒரு 2 மாதத்தில் கல்யாணம் வைக்கலான் இருக்கோம், நெக்ஸ்ட் இயர் பண்ணலான் இருக்கோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பதிவு வந்து மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களோட தம்பி, அக்கா, அண்ணனுக்கும் வந்துட்டு இதை வந்து தெரியப்படுத்துறதுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த டேட்டில் வந்துட்டு மட்டும் நீங்கள் வந்து மேரேஜ் வந்து பண்ணாமல் இருங்க. உங்களோட வாழ்க்கை வந்து மிகவுமே வந்துட்டு சிறப்பு மிக்கதாக இருக்கும். சரி சார், நான் வந்து நிறையா வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு அஸ்ட்ராலஜிலையோ நியூமராலஜிலையோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட மேரேஜ் டேட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைஃப் பாத் நம்பரையும் உங்களோட பர்த் நம்பரையும் வந்துட்டு எனக்கு வந்து அந்த காம்போ வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து 10/9/2022, அதுக்கு வந்து 1/7 வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து உங்களோட மேரேஜ் டேட்டையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களே வந்து உங்களோட திருமணம் தேதியை வச்சு பார்த்து உங்களோட வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிறைய பதிவுகளோட நிறைய வந்துட்டு ஆய்வுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து தேதி வராமல் வந்து பார்த்துக்கொள்வது நல்லது. சரி, நெகட்டிவ் சொல்லிட்டீங்க, பாசிட்டிவ் எதில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்க எல்லா டேட்ஸ்லையுமே பண்ணலாம். பட் அவங்களோட நட்சத்திரம், அவங்களோட பிறந்த அந்த தேதி, பிறந்த ஒரு மாதம், பிறந்த வருடத்தை வச்சு தான் அவங்களுக்கு எந்த தேதியில் பண்ணால் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். பட் இந்த 4 நம்பரும் நீங்கள் வந்துட்டு தவிர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்துட்டு மிகவும் சிறப்பு மிக்கதாக அமையும். நன்றி. மீண்டும் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ரோ. தேங்க்யூ.